இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப வித்தியாசமான ஒரு கதை பத்தி தான் பார்க்க போறோம். புதுசா கல்யாணமான இந்த படத்தோட ஹீரோயின் தினம் தினம் அவங்களோட கணவனால பாலியல் ரீதியா துன்புறுத்தப்படுறாங்க. இந்த ஸ்டோரி இப்ப சமீபத்துல ரிலீஸ் ஆன ஒரு கதை தான். ஆண்கள் எல்லாருமே மிருகத்துக்கு சமமானவர்கள். அவங்களுக்கு மனிதநேயம் என்னன்னே தெரியாது. அதுலயும் குறிப்பா இந்த பெண்களை அடக்கி ஆள்னு நினைக்கிற சில ஆண்களுக்கு ஒரு துளி கூட பெண்கள் மேல இரக்கமே இல்ல. அவங்கள வெறும் உடலா மட்டும்தான் நினைக்கிறாங்க. அவங்க யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டாய், இவங்க சாவி கொடுத்தா ஆடக்கூடிய ஒரு பொம்மையாவே ஒரு பெண்ணை பாவிக்கிறாங்க. அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்செப்ட்ல இந்த ஸ்டோரி. இதுல ஒரு ஹைலைட்டான விஷயம் என்னன்னு பார்த்தா, இந்த படத்தோட ட்ரெய்லர் வந்து யூடியூப்ல இருக்கு. அந்த ட்ரெய்லருக்கு கீழே கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தா முக்காவாசி பெண்கள் தான் கமெண்ட் பண்ணிருக்காங்க. எந்த விதத்துல இந்த படம் ஆண்களை பத்தி ஒரு தவறான எண்ணங்கள் சொல்லப்படுதோ அதை அத்தனை பேருமே அதை ஒத்துக்கிறாங்க. இன்ஃபேக்ட் என்னோட ஹஸ்பண்ட் கூட இப்படித்தான் இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் என்னால பார்க்க முடிஞ்சது. ஒருவேளை இதெல்லாம் நிஜமாலுமே ரியாலிட்டி தானா, நிஜமாவே இப்படித்தான் சில பேர் இருக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியை நம்ம மனசுக்குள்ள இந்த கதை கொண்டு வந்து வைக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி ஆகணும். ஒருவேளை இந்த ஸ்டோரிஸை பார்க்காதவங்க யாராவது இருந்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் இந்த வீடியோ பாருங்க. இந்த படத்தோட முழு கதையை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுக்கப்புறம் உங்க மனசுல எப்படிப்பட்ட ஒரு கருத்தை நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கறத தாராளமா கமெண்ட் சொல்லுங்க. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, ஒருத்தவங்களை மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் துன்புறுத்துறது மிகப்பெரிய குற்றம் தான். அதை ஒருபோதும் நம்ம ஆதரிச்சு பேச முடியாது. ரைட், இப்போ இந்த படத்தோட கதைக்குள்ள போலாம். இந்த கதையோட ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு வீட்டை காமிக்கிறாங்க. ஒரு அம்மா சைடுல சாமி பாட்டெல்லாம் ஓட விட்டுட்டு சமையல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி சமையல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது வெளியே ஒரு சின்ன பொண்ணு கிப்பிங் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயம் ஏரியாக்குள்ள ஒரு சண்டை நடந்துகிட்டு இருக்கு. அதை ஓடி வந்து இந்த குட்டி பொண்ணு சமைச்சிட்டு இருக்காங்களா ஒருத்தங்க, அவங்க கிட்ட சொல்றாங்க இவங்க தான் இந்த கதையோட ஹீரோயின் மாதிரி என்ன, இவங்க தான் இந்த படத்தோட ஹீரோயினும் கூட. இப்படி இருக்கும்போது அந்த சின்ன பொண்ணு மாமாவை சித்தப்பாவை 4-5 பேர் சேர்ந்து அடிக்கிறாங்க, நீங்க வந்து என்னன்னு கேளுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோயினும் சமைக்கிற வேலையெல்லாம் அப்படியே பாதியிலேயே விட்டுட்டு வெளியே வரவங்க அந்த சண்டை போட்டு இருக்க ஒரு குரூப்பா அடிச்சு ஓட விட்டுறாங்க. இதை பார்த்ததுமே ஹீரோயினோட மாமனார் ரொம்பவுமே வருத்தப்படுறாரு. எதுக்காக இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க, ஊருக்குள்ள நம்மள 4 பேர் பார்த்தா என்ன நினைப்பாங்க இப்படிங்கிற மாதிரி ரொம்ப கண்டிக்கிறாரு ஹீரோயின். ஹீரோயின் என்ன சொல்றாங்க, இல்ல இப்ப அடி வாங்கினது யாருன்னு பார்த்தா ஹீரோயினோட குழந்தை. அவனை வெறும் புருஷனோட தம்பியா மட்டும் பார்க்காம கிட்டத்தட்ட ஒரு மக அளவுக்கு தான் ஹீரோயின் பாக்குறாங்க. கிட்டத்தட்ட இத்தனை நாட்களா அவனை வளர்த்துக்கிட்டு வராங்க. இப்படி இருக்கும்போது நம்ம வீட்டு பையனை ஒருத்தன் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது எப்படி சாதாரணமா விட முடியும், அதுக்காகத்தான் நான் போய் தட்டி கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இந்த மாமனார் கொஞ்சம் சொசைட்டில ஒரு மதிப்பு மிக்க ஒரு மனுஷன், இனிமேல் இப்படி எல்லாம் பண்ணாதீங்க, நம்ம குடும்பத்துக்குன்னு சொல்லி தனிப்பட்ட சில கௌரவங்கள்லாம் இருக்கு, அதை நீங்களே கெடுத்துருவீங்க போல் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹீரோயினை கண்டிச்சுட்டு அந்த பக்கம் போயிடுற. ஹீரோயினை பத்தி சொல்லணும்னா இந்த வீட்டுக்கு ஆளினால் அவங்க தான், மருமகளா இருந்தாலும் கூட சமைக்கிறது, குடும்ப பொறுப்புகள் பாத்துக்கிறதுன்னு சொல்லி எல்லா விஷயங்களையும் ரொம்ப போக்கஸ்டா இருப்பாங்க. மாமனாருக்கு எந்த டைமிங்க்கு டீ கொடுக்கணும், ஹஸ்பண்டுக்கு எப்படி சாப்பாடை பேக் பண்ணி கொடுக்கணும், மாமியாருக்கு எந்தெந்த மாத்திரைகளை எப்பப்ப கொடுக்கணும்னு சொல்லி எல்லா வேலைகளுமே ஹீரோயின் தான் இழுத்து போட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா இது வந்து ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் அது அவங்களோட கடமையாவே நினைக்கிறாங்க. அதே சமயம் இந்த பக்கம் ஹீரோயினோட ஹஸ்பண்டை பத்தி சொல்லணும்னா அவர் ரொம்பவுமே நல்ல மனுஷன், ரொம்ப ஒரு சாஃப்ட் கேரக்டர், பொண்டாட்டிய கோவப்பட்டு கூட பேச மாட்டாரு, அப்படியான ஒருத்தர். அதே சமயம் இந்த பக்கம் இந்த ஹீரோயின் ஒருத்தனை காலையில பிரச்சனையில இருந்து காப்பாத்தினாங்கல்ல, அவனுக்கு இன்னைக்கு பொண்ணு பார்க்க போறாங்களா, அதுக்கு மொத்த குடும்பமே ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அப்படி போறதுக்கு முன்னால இந்த பாட்டிமா கிட்ட வீட்டை பத்திரமா பாத்துக்க சொல்லிட்டு பொண்ணு பாக்குறதுக்காக இந்த குரூப் போறாங்க. அப்படி போன இடத்துல இந்த கதையோட இவங்களை நம்ம ஹீரோயின் தான் சொல்லி ஆகணும். ஆனா 2 பேத்தையும் ஹீரோயின் சொன்னா நீங்க கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. ஹீரோயின் வீட்டுக்கு இப்ப புதுசா வர போற மருமக அப்படின்னா நம்ம இவங்களை மருமகனே வச்சுக்குவோம். இப்ப புதுசா பொண்ணு பார்க்க வந்திருக்க இந்த இடத்துல பொண்ணு வீட்டு சைடு மாப்பிளை பத்தி எல்லாம் பெருசா ஒன்னும் விசாரிக்கல. ஏன்னா மாப்பிளை கொஞ்சம் வசதியான ஆளு அப்படிங்கறனால அவன் படிச்சிருக்கான், அவங்க ஃபேமிலி இந்த அளவுக்கு பொருளாதார ரீதியா டெவலப்பா இருக்காங்க இப்படிங்கிற இதை மட்டும் தான் பாக்குறாங்க. இந்த பக்கம் பார்த்தா ஹீரோயினோட ஃபேமிலியில இந்த பொண்ணு எப்படி பாக்குறாங்கன்னா, மாப்பிளைக்கு பொண்ணு பிடிச்சிருக்கு, பொண்ணு அழகா இருக்கு, அதனால அவனுக்கு இதுல சம்மதம் தான். இவங்களை பார்த்ததுமே அவன் பிளாட் ஆகிட்டான், அழகுல மயங்கிட்டானே சொல்லணும். அந்த சைடு ஹீரோயினோட ஃபேமிலி கொஞ்சம் வெல்த்தியா இருக்கனால அவங்களுக்கும் ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஆனாலுமே ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, இப்ப புதுசா வரப்போற மருமக அவங்க கொஞ்சம் ட்ரெஸ் ஒரு மாதிரி போட்டிருக்காங்க, இது எனக்கு பிடிக்கல, இது ஃபேமிலிக்கு எல்லாம் செட் ஆகுமா அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியலங்கிற மாதிரி சொல்லிட்டு, நீ இப்படித்தான் சாரியை வியர் பண்ணுவியா அப்படிங்கிற மாதிரி இந்த மருமக கிட்ட கேட்க அவங்க எந்த ஒரு பதிலுமே பேசல. இப்போ ஹீரோயினுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லாத மாதிரி தெரியுது. ஆனா இது எப்படியும் சம்மதிக்க வைக்கணும் அப்படிங்கறக்காக இந்த புது மாப்பிள்ள அன்னிக்கிட்ட காலில் விழுகாத குறையா கெஞ்சிக்கிட்டு இருக்கு. எனக்கு ஹீரோயினை ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்ல, அவங்கள நான் அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம ஃபேமிலிக்கு ஏத்த மாதிரி மாத்திடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹீரோயின் கிட்ட கேட்க கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு சரி உனக்காக இதுக்கு நான் சம்மதிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஓகே சொல்லிடுறாங்க. இவங்க நினைச்சது மாதிரியே ஒரு ரிங்க போட்டு நிச்சயதார்த்தத்தையும் இதோட முடிச்சாச்சு. இப்படி வீட்டுக்கு போகும்போதே இந்த புது மாப்பிள்ள ஹீரோயினை பத்தியே பேசிக்கிட்டு இருக்கான். சரி அவன் கல்யாணம் பண்ணிக்க போற அந்த புது பொண்ணை பத்தியே பேசிக்கிட்டு இருக்கான். இதை பத்தி எல்லாம் இப்ப எதுவுமே பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இந்த ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருமே அவனை கண்டிக்கிறான். இந்த சைடு அடுத்த நாள் கட் பண்ணா ஹீரோயினும் அவங்களோட மாமியாரும் சேர்ந்து மார்க்கெட்டுக்கு போய்கிட்டு வந்துகிட்டு இருக்கும்போது வெளியே ஒரு போராட்டம் நடந்துகிட்டு, அப்படி என்னதான்டா நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் பார்க்க போக பெண்கள்லாம் சேர்ந்து ஒரு குரூப்பா ஒரு கோஷம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. என்ன விஷயம் சொல்லி விசாரிக்கும் போது தான் தெரியுது, ஒரு பெண்ணைய கல்யாணம் பண்ணிக்கிறதோ ஒரு ஆணைய கல்யாணம் பண்ணிக்கிறதோ அதுல ஒன்றும் பெரிய தப்பு கிடையாது, அவர்களுக்கும் சம உரிமை இந்த உலகத்துல உண்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. இதை கேட்டதுமே ஹீரோயின் டென்ஷன் ஆகி நமக்கு இதெல்லாம் செட் ஆகாது, ஆளை விழுங்கடா சாமிங்களாங்கிற மாதிரி இந்த பக்கம் வந்துடுறாங்க. இதுல ஹைலைட்டான ஒரு விஷயம்னு பார்த்தா ஹீரோயினோட வீட்டுக்கு வர போற அந்த
மருமகளும் அந்த கூட்டத்துக்குள்ள நின்னுகிட்டு இருக்கா. இதை பார்த்ததுமே அதிர்ச்சியான ஹீரோயின் இவங்களை கையோட ஆட்டோல தூக்கி அள்ளி போட்டு வீட்டுக்கு கூட்டு போயிடுறா. நீ என்ன தைரியம் இருந்தா இப்படிப்பட்ட விஷயங்களா பண்ணிக்கிட்டு இருப்ப, இதெல்லாம் எனக்கு ரொம்ப தப்பா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சமையல் கட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்து அட்வைஸ் பண்றாங்க. அட்வைஸ் பண்றது கூட சமையல் கட்டுல தான் கொண்டு வந்து அட்வைஸ் பண்ணணுமா? அப்படிப்பட்ட ஒரு மனநிலையில தான் ஹீரோயின் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. நீ எங்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்த அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் இந்த மருமக கிட்ட கேட்க, அப்ப அவங்க என்ன சொல்றாங்க, எல்லாருக்குமே உரிமைன்னு சொல்லி இருக்குல்ல, அவங்க அவங்களுக்கு விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ அதுக்கு உண்டான ஒரு முயற்சி தான் அந்த போராட்டம், அதனால தான் நான் கலந்துகிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இந்த மருமக சொல்ல, ஹீரோயின் இல்ல அதெல்லாம் எங்க குடும்பத்துக்கு ஆகவே ஆகாது அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்து ஒரு பெண் படிக்க வேண்டிய ஒரு பாகம் எது தெரியுமா அப்படின்னு சொல்லி இந்த கடைசியில சமையல் குறிப்பு எல்லாம் போட்டிருப்பாங்க. இதுதான் ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், மத்தபடி வெளியே நடக்கிற எதுவுமே ஒரு பெண்ணுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்ல அப்படிங்கிற மாதிரி இவங்க பேசிக்கிட்டு இருக்க. ஆனா இந்த புதுசா வரப்போற இந்த மருமக அதுக்கெல்லாம் சம்மதம் சொல்ற மாதிரி இல்ல. ஒரு பெண் என்பவளுக்கும் எல்லாமே தெரியணும், இந்த உலகத்துல நாட்டு நடப்புன்னு சொல்லி அத்தனையும் தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் ஒரு குடும்பத்துல நிம்மதியா அவங்க வாழ முடியும், அவங்களுக்குன்னு சொல்லி சில உரிமைகளும் இருக்கு, அதை நாம தான் ஏற்பாடு பண்ணிக்கணுங்கிற மாதிரிலாம் பேச ஹீரோயினோட அட்டை இருக்கும் அந்த புதுசா வரப்போற அந்த மருமக யோசிக்கிறதுக்கும் ஒரு துளி கூட சம்பந்தமே இல்லை. இதனால கோவப்படுற ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா, உனக்கும் இந்த குடும்பத்துக்கும் எக்காலத்துக்கும் செட் ஆகாது, அதனால நீ வேற ஒரு பையனை பாத்துக்கோன்னு சொல்லி இந்த மருமகளோட கையில போட்ட அந்த புது ரிங்க கழட்டிடுறாங்க. இந்த பக்கம் மாப்பிள்ள வேற எப்படியும் இந்த மருமகளை தான் கல்யாணம் ஆகணுங்கிற மாதிரி அவன் பிளான போட்டிருக்க, அண்ணி கிட்ட அவளை நம்ம குடும்பத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நமக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கலாம், அது வரைக்கும் நீங்க பொறுமையா இருங்கிற மாதிரி சொல்லிட்டு சமாதானம் பேசுறதுக்காக ஹீரோயினோட வீட்டுக்கு போறாங்க. நாம இந்த மருமக கேரக்டரே பேசாம ஹீரோயின் வச்சுக்கோ, இந்த ஹீரோயின் கேரக்டர் இருக்கவங்கள நம்ம அண்ணின்னு வச்சுக்கலாம், ஹீரோயினோட அண்ணி. இப்போ ஹீரோயின் கிட்ட அண்ணி தான் அந்த விஷயத்த பேசிக்கிட்டு இருக்காங்க. நேத்து ஏதோ தெரியாம நடந்துருச்சு, எனக்கு ஒரு சில விஷயங்கள் தப்புன்னு பட்டா நான் அதை அப்பவே கேட்பேன், ஆனா அதுல ஒரு நியாயம் இருக்குன்னா நான் கண்டிப்பா அந்த நியாயத்து பக்கம் தான் நிப்பேன், ஆனா அதை புரிஞ்சுக்கிறதுக்கு தான் எனக்கு கொஞ்சம் டைம் ஆகும், மத்தபடி நீ நினைக்கிற மாதிரியான ஆள் நான் இல்ல, நான் ரொம்ப நல்ல பெண் தான் அப்படிங்கிற மாதிரி இந்த அண்ணி விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஹீரோயினுக்கு. ஹீரோயினும் அதை புரிஞ்சுக்கிட்டாங்க. சரின்னு சொல்லி இவங்க கையால தான் அந்த ரிங்க கழட்டி இருப்பாங்க, அதை இவங்க கையாலேயே போட்டு விட்டுறாங்க. ஹீரோயினும் அந்த புதுசா கல்யாணம் பண்ணிக்க போற புது மாப்பிளையும் பல கனவுகளோட இந்த வாழ்க்கைக்குள்ள போக போறாங்க. ஒவ்வொருத்தங்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு இயல்பான ஆசை தானே, சந்தோஷமா பார்ட்டி அதுன்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்களோட இந்த கல்யாணமும் நடக்குது. ஆனா கல்யாணம் பண்ணிக்கும் போதே இந்த தாலி கட்டுற சமயத்துல ஹீரோயினுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாத மாதிரி தெரியுது. அவங்களுக்கு டேப்லெட் எல்லாம் போட்டுட்டு தான் அந்த மனமேடையில ஹீரோயின் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் மாப்பிள சொல்லவே தேவையில்ல, அவன் கல்யாண கனவுல மறந்துகிட்டு இருப்பான் போல தெரியுது. அப்படியே கட் பண்ணா கல்யாணம் முடிஞ்சிருச்சு. இதுக்கு அடுத்து என்ன ஃபர்ஸ்ட் நைட் தானே. ஃபர்ஸ்ட் நைட் ரூம்ல ஹீரோயினும் இந்த புது மாப்பிளையும் உள்ளுக்குள்ள இருக்க. அவன் ஹீரோயின் கிட்ட ரொமான்ஸ் பண்ண வரான். அப்போ இந்த மாப்பிள என்ன சொல்றானா, சாரி ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, ஆல்ரெடி நீங்க பாத்திருப்பீங்க மேரேஜ் சமயத்திலே ஹீரோயினுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாம இருந்திருக்கு, அதனால இன்னைக்கு நம்ம எந்த ஒரு விஷயத்திலும் ஈடுபட வேணாமே, அதனால இந்த சாந்தி முகூர்த்தத்தை நம்ம இன்னொரு நாளைக்கு வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க. ஆனா இந்த புது மாப்பிள அதை கொஞ்சம் கூட கேட்கக்கூடிய மனநிலையில அவன் இல்ல. அவன் ஹீரோயின் என்ன சொல்றாங்க, எதுக்காக சொல்றாங்க, அவங்க எப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இந்த விஷயத்தை சொல்றாங்க அப்படிங்கிற எதையுமே அவனால காதுல வாங்கிக்க முடியல. அவன் முழுக்க முழுக்க அந்த பிசிக்கல் நீடுலயே அவனோட தேவை இருக்கும் போல இருக்கு. ஹீரோயின் கிட்ட அவன் கொஞ்சம் ரூடா நடந்துக்கிறான். ஹீரோயின் வேணான்னு சொல்லியும் அப்பவும் கட்டாயப்படுத்தி அவங்க கூட இவன் கொஞ்சம் அப்படி இப்படின்னு சொல்லி இருக்க, இது கிட்டத்தட்ட எப்படிப்பட்ட ஒரு மோசமான செயல் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அன்னைக்கு நைட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, நீ என்கிட்ட நடந்துகிட்ட இதுக்கு பேர் என்ன தெரியுமா, கிட்டத்தட்ட இது ஒரு பலாத்காரத்துக்கு சம்பந்தப்பட்ட ஒரு செயல் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்போ இந்த மாப்பிள்ளை என்ன சொல்றானா, நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க, நம்ம ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, உன்னோட மனசு மட்டும் இல்லாம உன்னோட உடம்பும் கூட எனக்கு உரிமையானதுதான், அப்போ இது எப்படி நீ சொல்லக்கூடிய இந்த விஷயத்துக்கு கூட இது சிங்க் ஆகும், அப்படின்னா நீ யாருக்கிட்ட வேணாலும் வெளியே போய் சொல்லுங்கிற மாதிரி சொல்லி ஹீரோயினை இவன் கழுத்தை பிடிச்ச வெளியே தள்ளிடுறான். இப்படி வெளியே வர ஹீரோயின் நீங்க நடந்த எல்லா விஷயங்களையும் வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட சொல்லலாங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. ஆனாலும் ஃபேமிலியில எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறத பார்த்து இப்ப இதை சொன்னா சரியா வராதுங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் வீட்டுக்குள்ள வந்துடுறான். நீ யாருக்கிட்டயாவது இதை சொன்னையா அப்படிங்கிற மாதிரி இந்த மாப்பிள்ள கேட்க, ஹீரோயின் இல்ல அப்படிங்கிற. அப்படி சொன்னதுக்கு அப்புறம் உன்னால நினைச்சாலும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஹீரோயின் கிட்ட மறுபடியும் தப்பா நடந்துக்க. இது இவங்களால ஏத்துக்கவே முடியல. அதே சமயம் இந்த பக்கம் பார்த்தா ஹீரோயின் அந்த மாடியில நின்னுகிட்டு இருக்கிறத இந்த அண்ணி பாக்குறாங்க. என்னன்னு சொல்லி போய் விசாரிக்க, எதுவுமே இல்ல, நான் இப்ப என்னோட வீட்டுக்கு போயே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் அழுக, சரி போலாம், அதுக்கு முன்னால இந்த வீட்டுக்குன்னு சொல்லி ஒரு சில சம்பிரதாயங்கள்லாம் இருக்கு, நீ குளிச்சு ரெடி ஆகிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் ஃபர்ஸ்ட் ஒரு டீ போட்டு கொடுக்க சொல்றாங்க இந்த வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருக்குமே. அப்படி கொடுத்தா தான் நீ உன்னோட வீட்டுக்கு போக முடியுங்கிற மாதிரிலாம் இவங்க சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோயின் வேற வழி இல்லாம இது எல்லாத்தையும் கேட்கறேன். ஒரு கப் எடுத்துட்டு வந்து அதுல காஃபியை ஊத்தி இந்த அன்னிக்கு கொடுக்க போக அந்த டம்ளரோட அது கீழே விழுந்து உடைஞ்சு போயிடுது. ஏன்னா ஹீரோயின் வந்து நேரத்து நடந்த அந்த எல்லா விஷயங்கள்ல இருந்து அவங்களால இன்னும் மீண்டு வர முடியல. முழுக்க அவங்களோட மண்டைக்குள்ள அந்த விஷயம் மட்டுமே ஓடிக்கிட்டு, நீ எப்படியாவது அம்மா வீட்டுக்கு போயிட்டா திரும்பி இந்த பக்கம் வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு யோசனையில தான் ஹீரோயின் போறாங்க. இந்த அண்ணி கூட ஹீரோயினோட அம்மா தான் அவங்கள வீட்டுக்குள்ள கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க. நேத்து நடந்த இந்த எல்லா விஷயங்களையும் ஹீரோயின் அவங்க அம்மா கிட்ட சொல்ல, நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க, இது கல்யாணம் ஆன எல்லாரோட வாழ்க்கையிலும் இயல்பா நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான், இதை பத்தி ஏன் பெருசா பேசிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி இவங்க அட்வைஸ் பண்ண, அப்போ ஹீரோயின் என்ன சொல்றானா, நான் ஒன்னும் ஒரு ஆப்ஜெக்ட் கிடையாது, ஒரு பொருள் இல்ல, நீங்க நினைச்சா அதுக்கேத்த மாதிரி வச்சு செயல்பட்டுக்கிட்டு இருக்கு, நானும் உயிர் உள்ள ஒரு மனுஷி தானே, அப்படி இருக்கும்போது என்னோட புருஷன் என்னோட நிலை என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு மட்டும் தானே என் கூட அவர் பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்ல இருக்கணும், அதை மீறி அவர் தோன்றதெல்லாம் பண்ணா அப்ப நான் என்ன உயிர் இல்லாத ஒரு
ஜடமா, நீங்க கூட அதுக்கு ஆதரவா பேசுறீங்களே அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் அவங்க அம்மா கிட்ட கேட்க அவங்க திரும்ப திரும்ப ஹீரோயினுக்கு தான் அட்வைஸ் பண்ணி புரிய வைக்க ட்ரை பண்றாங்களே தவிர அவன் பண்ணது தப்பு அப்படிங்கறத அவங்களால ஏத்துக்கவே முடியல. கூடவே இப்போ உன்னோட தம்பிக்கு கூட ஒரு ஜாப் வேணும். உன்னோட குடும்பத்தில் இருக்கிறவங்க, அதாவது அந்த மாமனார் நினைச்சாதான் அவனோட லைஃபை கூட ஓரளவுக்கு செட்டில் பண்ண முடியும். அதனால நீயே உன்னோட வாழ்க்கையை கெடுத்துக்காத. சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் இப்படி சண்டை போட்டுட்டு வராம முடிஞ்ச வரைக்கும் அந்த குடும்பத்து கூட பொறுத்து ஒத்துமையா வாழப்பாரு அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த சைடு பார்த்தா ஹீரோயின் இப்ப புதுசா வாக்கப்பட்டு வந்த அந்த ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருமே ஹீரோயினை தான் காணோம், எங்க போனா அப்படிங்கிற மாதிரி தேடிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் அண்ணி கூட வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கும்போது இந்த புது மாப்பிள்ள நேத்து நடந்த அவன் பண்ண எல்லா வேலைகளையும் மறந்துட்டு எங்க என்னோட பொண்டாட்டி, நாங்க ஹனிமூன் போகணும், அதுக்கு ரெடி ஆகணும், ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கோம், அவன் வரலையே அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கான். நேத்து இவன் பண்ண வேலைக்கு இவன் மூஞ்சில அவன் பொண்டாட்டி முடிக்கிறதே பெரிய விஷயம். நான் இந்த கதைப்படி சொல்றேன், நீங்க ரியல் லைஃப் கூட எல்லாம் இதை ஒத்து போயிட்டு பேச வேணாம். இந்த அண்ணியும் எப்படியும் ஹீரோயினை கன்வின்ஸ் பண்ணி கூட்டிட்டு போய்கிட்டு இருக்க. ஹீரோயின் இடையிலேயே எனக்கு ரெஸ்ட் ரூம் போகணுங்கிற மாதிரி சொல்ல இந்த அன்னிக்கே ஹீரோயின் அல்வா கொடுத்துட்டு எஸ்கேப் ஆயிட்டாங்க. ஹீரோயினை அவங்களால எங்க தேடியும் கண்டுபிடிக்க முடியல. இப்படி ஹனிமூன் போற வேண்டிய நேரத்துல இப்படி நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி மாமனார் பேசிக்கிட்டு இருக்க. என்னடா இது, புதுசா கல்யாணமான ஒரு பொண்டாட்டி, நேரு தான் கல்யாணம் ஆச்சு, இன்னைக்கே அவ வீட்டு விட்டு ஓடிட்டா, நீங்க எப்படா இவ்வளவு பொறுப்பு இல்லாம இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இந்த குடும்பத்துல இருக்க எல்லாத்தையும் இந்த மாமனார் பேசிக்கிட்டு இருக்கிறாப்ல. எப்படியாவது ஹீரோயினை கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படிங்கறக்காக இந்த அண்ணி ஸ்கூட்டர் எடுத்து ஊரு பூரா சல்லடை போட்டு தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இவங்களுக்கு ஒரு யோசனை வருது. என்னன்னா, அந்த ஃபர்ஸ்ட் சீன்ல ஹீரோயின் அந்த போராட்டம் பண்ணக்கூடிய ஒரு குரூப், அந்த லேடிஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, அந்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் கேட்கலாம் ஹீரோயினை பத்தி ஏதாவது டீடைல் கிடைச்சதான்னு சொல்லி விசாரிக்க, இல்ல அவங்க இங்க வந்ததான் தெரியல, மேபி தெரிஞ்சா நான் உங்களுக்கு சொல்றேங்கிற மாதிரி ஹீரோயினோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க சொல்றாங்க. இருந்தாலும் இவங்க கொஞ்ச நேரம் முயற்சி பண்ணி ஒரு சில கான்டாக்ட்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சு ஹீரோயின் எங்க இருக்கா அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரிஞ்சு. அப்போ ஹீரோயினோட ஃப்ரெண்ட் ஹீரோயினுக்கு என்ன அட்வைஸ் பண்றாங்கன்னா, நீ உன்னோட பர்சனலான விஷயங்களை நீ எல்லார்கிட்டையும் சொல்லாமலே புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். கிடையாது, நம்ம நிறைய விஷயங்களை எடுத்து பேசினா மட்டும்தான் அதுக்கு உண்டான தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயினோட அண்ணி இருக்காங்கல்ல, அவங்க நீ நினைக்கிற மாதிரி இல்ல, அவங்க ரொம்ப நல்ல மனுஷங்க தான், ஆனா கொஞ்சம் இன்னசென்ட்டா இருக்காங்க. உன்னோட பிரச்சனை என்னங்கிறத அவங்களுக்கு புரிய வச்சுட்டேன்னு சொன்னா கண்டிப்பா அதுக்கு ஒரு தீர்வை அவங்களால கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினோட ஃப்ரெண்ட் அட்வைஸ் பண்ணி இந்த அண்ணி கூடயே அனுப்பி வைக்க பாக்குறாங்க. ஹீரோயினும் சரின்னு சொல்லிட்டு நேத்து நைட் நடந்த அந்த விஷயத்த இவங்க கிட்ட சொல்ல, தன்னோட புருஷன் இவங்களோட அனுமதியே இல்லாம இவங்க கிட்ட நடந்துகிட்ட விதத்தை சொல்லதும், அப்போ இந்த அண்ணி என்ன சொல்றாங்கன்னா, நான் வளர்த்தவன், அவன் அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்துல உங்ககிட்ட இருந்திருக்க மாட்டான், நீ தான் அவனை தப்பா புரிஞ்சுருக்காங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயினை காது மேலேயே பலாருன்னு வச்சிடறாங்க. என்னடா இது, நம்மள யாருமே நாம சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் யாருக்குமே புரியறது இல்லங்கிற மாதிரி ஹீரோயினுக்கு மனசுக்குள்ள ஒரு வருத்தம் தான். ஆனாலும் வேற வழி இல்ல, இப்போ கொஞ்ச நாட்களுக்கு இங்கதான் வாழ்ந்தாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. இப்படி உங்க வீட்டுக்கு போனதுமே இந்த மாமனாரு ஹீரோயினை உட்கார வச்சு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த ஃபங்க்ஷனுக்காக நிறைய பேருக்கு இந்த ஸ்வீட்ஸ் பாக்ஸ் அது இதுன்னு சொல்லி நிறைய அனுப்பிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ ஒருத்தன் அந்த ஃபேமிலியோட பேரை கேட்கறதுக்கு பதிலா, யாரு இப்ப புதுசா ஒரு பொண்ணு ஓடி போச்சு அந்த வீடா, இப்ப புதுசா ஒரு பொண்ணு விவாகரத்தாச்சு இந்த வீடா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கேன். இது எல்லாத்தையும் ஹீரோயினை வேணும்னே அந்த மாமனார் கேட்க வைக்கிறார். பாத்தியா அந்த குடும்பத்துக்கு எப்படிப்பட்ட ஒரு பேர் வந்திருக்கு அந்த மருமகனால, இந்த மாதிரியான ஒரு பேரை எங்க குடும்பத்துக்கு நீ வாங்கி கொடுத்துட்டு போயிடாத அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹீரோயினுக்கு இவங்க அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோயினுக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறது இங்க இருக்கிற யாருக்குமே தெரியல. அந்த அன்னிக்கு சொன்னாலும் அதை புரிஞ்சுக்கக்கூடிய மனநிலையா அவங்களுக்கு இல்ல. கட்டணா அடுத்த நாள் இந்த அண்ணி அவங்களோட ஹஸ்பண்ட் கூட பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை நாம வளர்த்துனது தப்பான விதத்துல இந்த மாப்பிள்ள வளர்ந்துட்டானோ அப்படிங்கிற மாதிரி அவங்க ஹஸ்பண்டோட தம்பியை பத்தி இவங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஹஸ்பண்ட் என்ன சொல்றாருன்னா, இல்ல அவன் நீ நினைக்கிற மாதிரிலாம் மோசமான ஆள் மாதிரி எல்லாம் எனக்கு தெரியல, எதையும் பத்தி யோசிக்காத அப்படிங்கிற மாதிரி இந்த அன்னிக்கு அவர் சொல்றாரு. காலையில வேக வேகமா அந்த டிஃபன் எல்லாம் சமைச்சு கொடுத்து புருஷனை வேலைக்கு அனுப்புறதுக்காக இவங்க பார்த்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இந்த சைடு பார்த்தா இந்த வீட்டுல சின்ன பொண்ணு ஒருத்தி இருந்திருப்பால, அவளோட டிரெஸ்ல ஒரு பட்டன் கீழே விழுந்துருக்கு. அந்த பட்டனுக்காக அழுதுகிட்டு இருக்கு. அதை ஹீரோயின் தான் கொண்டு வந்து அதை சரி பண்ணி விடுறாங்க. அப்போ இந்த அன்னிக்கு ஒரு யோசனை வருது, ஒருவேளை நம்ம ஹீரோயின் சொன்ன எல்லா விஷயங்களும் நம்ம தப்பா புரிஞ்சுக்கிட்டோமோ, நிஜமாலுமே ஒரு பெண்ணோட ஒரு கன்சென்ட் இல்லாம ஒரு ஆண் எப்படி அவங்க கிட்ட ஒரு பிசிக்கல் நீட எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது அந்த மாதிரியான ஒரு கேள்வி தான் ஹீரோயின் கேட்டிருப்பாங்க. அப்போ இந்த அண்ணி என்ன சொல்லிருப்பாங்கன்னா, கல்யாணத்துல இப்போ ஒரு பீரோல நம்ம வீட்டுக்குள்ள சொந்தமா இருக்குன்னு சொன்னா அதுல இருந்து ஒரு பொருள் எடுத்தா அது எப்படி திருட்டாகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயத்தை புகுத்தி அது மூலியமா அட்வைஸ் பண்ணிருப்பாங்க ஹீரோயின். அப்போ ஹீரோயின் என்ன சொல்லிருப்பானா, அது உயிர் இல்லாத ஒரு பொருள், நம்ம உயிர் கூடிய ஒரு பெண், அப்படி இருக்கும்போது இதுவும் அதுவும் எப்படி ஒன்னாகும், நீங்க கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம தான் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்லிருப்பாங்க. ஆனா இப்ப பேட் லக் என்னன்னு பார்த்தா, எவன் ஒருத்தன ஹீரோயின் வேணவே வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்களோ அவங்க கூடயே இப்ப அவங்க ஹனிமூனுக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. இந்த ஒட்டுமொத்த குடும்பமும் சேர்ந்து இவங்களை அனுப்பிட்டாங்க. ஆனா ஹீரோயின் போகும்போது இந்த அண்ணிய கடைசியா ஒரு பார்வை பார்ப்பாங்க. அவங்க எவ்வளவு கஷ்டத்தை பத்தி சொல்லிருப்பாங்க, இந்த மாதிரி எனக்கு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு, நீங்க நினைச்சா தடுத்து நிறுத்த முடியுங்கிற மாதிரி. இவங்களும் இப்ப வாய் பேசாம அமைதியாகிட இவங்களுக்குள்ள ரெண்டு விதமான ஒரு குழப்பம் இருக்கு. இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கணுமே அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு லாயர் பாக்குறதுக்காக போறாங்க. அப்ப அந்த லாயர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரியான கொடுமைகள் இன்னும் இந்த உலகத்துல நடந்துகிட்டே தான் இருக்கு. ஒரு பெண் ஒரு ஆப்ஜெக்ட் இல்ல, அவங்களும் ஒரு சக மனுஷியா நிறைய பேர் நடத்துறது இல்ல. அதுக்கு காரணம் சரியான புரிதல் இல்லாம இருக்கிறது தான். ஆண்கள் என்னாலே அவங்க சொல்றதுதான் வீட்டுல சட்டம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையில இருக்கக்கூடிய மனிதர்களும் இருக்கிறாங்கிற மாதிரி இந்த வக்கீல் சொல்றாங்க. இப்பதான் இந்த அன்னிக்கு புரிய வருது, நாம பண்ணது பெரிய தப்பு, ஹீரோயினா அவங்கள அனுப்பி இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி. இருந்தாலும் வேற வழி இல்ல. இந்த சைடு பார்த்தா ஹீரோயின் என்ன நினைச்சிருப்பாங்கன்னா, சரி ஏதோ கல்யாணம் ஃபர்ஸ்ட் நைட்ல இந்த மாதிரி ஒரு தெரியாதனமா
தெரியாம நடந்து போச்சு. இனி இதுக்கப்புறமும் இப்படி நடக்காம எப்படி தடுத்து நம்ம மேரேஜ் லைஃப் ஒரு நிம்மதியா கொண்டு போறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிளானுக்குள்ள போலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த புருஷன் கிட்ட சொல்லி புரிய வைக்க பாக்குறாங்க. புரியுது, ஒவ்வொரு மனுஷனுக்கும் பிசிக்கல் தேவை அப்படிங்கிறது அவசியமான ஒண்ணுதான். ஆனா நம்ம ஃபர்ஸ்ட் நமக்குள்ள பேசி ஒரு புரிதலுக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த மாதிரியான விஷயங்களை ஈடுபடலாமே அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹீரோயின் இவனுக்கு அட்வைஸ் பண்ண. ஆனா இவனுக்கு அதை புரிஞ்சுக்கக்கூடிய மனநிலை அப்பவும் இல்ல இப்பவும் இல்ல. திரும்பவும் அவன் ஹீரோயின் கிட்ட இதே மாதிரியான ஒரு அடக்குமுறையான செயல்களை தான் அவன் ஈடுபடுறான். இது அவங்களால ஏத்துக்கவே முடியல. இவனுக்கு பக்கத்துல நிக்கவும் அவங்களுக்கு பயமா இருக்கு. இவனை பார்த்தாலே ஹீரோயின் இப்ப பயப்படக்கூடிய ஒரு ஸ்டேஜுக்கு வந்துட்டான். ஆனா இவன் வந்து சந்தோஷமா ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கான். மேபி இது சரியான ஒரு விஷயங்கிற மாதிரி அவன் மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருந்திருப்பான் போல தெரியும். ஹீரோயின் இதே மாதிரி பாதிக்கப்பட்ட பல பெண்களை பத்தி அந்த வக்கீல் கூப்பிட்டு விசாரிச்சுட்டு இருக்கும்போது இதெல்லாம் பார்க்கும்போதுதான் ஹீரோயின் சொன்ன அந்த விஷயத்தோட தன்மை என்ன அப்படிங்கிறது இந்த அன்னிக்கு புரிய வருது. இந்த பக்கம் ஹனிமூனுக்காக போன ஹீரோயினால இவனை சமாளிக்கவே முடியல. எந்நேரமும் அவன் ஹீரோயினை பிசிக்கலா யூஸ் பண்ணவே ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க. ஹீரோயின் ஒரு கட்டத்துல என்னால முடியல, எனக்கு பீரியட்ஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அப்படியாவது இவன் விட்டுருவானா அப்படிங்கிற மாதிரி இவங்க நினைக்க. ஆனா அப்பவும் இந்த மாப்பிள்ள என்ன சொல்றானா, இல்ல நீ ரெஸ்ட் ரூம் கதவை ஓபன் பண்ணு, நீ நிஜமாலுமே உனக்கு பீரியட்ஸ் ஆகியிருக்கா இல்லையான்னு சொல்லி நான் பாக்குறேன், நான் பார்த்தாதான் அதை நம்புவேங்கிற மாதிரி சொல்லிட. இவங்க கிட்ட இருந்து எப்படியாவது தப்பிக்கணுமே அப்படிங்கிற மாதிரி நினைக்கிற ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா, அங்க ஒரு பிளேட் இருக்கு. அந்த பிளேட் எடுத்து அவங்க என்ன பண்ணாங்க அப்படிங்கிறது தெரியல, அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் ஹாஸ்பிட்டல் இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அது ஏதோ பெண்கள் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம்னு சொல்லி சொல்றாங்க. அப்படிங்கிற மாதிரி இந்த அண்ணியை கூப்பிட்டு அவரோட ஹஸ்பண்ட் பேசிக்கிட்டு இருக்க. அப்ப அந்த டாக்டர் கிட்ட போய் விசாரிக்க அப்பதான் அவங்க ஒரு விஷயத்தை சொல்றாங்க. ஆக்சுவலா ஹீரோயினுக்கு வந்து பீரியட் சம்பந்தப்பட்ட பிரச்சனையோ இல்ல அதனால வந்த ப்ளீடிங்கோ அப்படின்லாம் எதுவுமே இல்ல. அவங்க பிளேடை வச்சு கட் பண்ணி இருக்காங்க. அதனால தான் இப்படி நிக்காம அவங்களுக்கு ரத்தப்போக்கு ஏற்பட்டிருக்குங்கிற மாதிரி இந்த டாக்டர் சொல்றாங்க. இதை கேட்டு அண்ணியே ஒரு செகண்ட் மிரண்டு போயிடுறாங்க. என்னதான் ஆச்சு ஹீரோயினுக்குங்கிற மாதிரி உள்ளுக்குள்ள போய் பார்க்க யாராவது கைப்பட்டா கூட ஹீரோயின் பயத்துல நடுங்குறாங்க. என்ன விஷயம் அப்படிங்கிற மாதிரி கேட்க, நான் அன்னைக்கு சொன்னப்போ நீங்க அதை நம்பவே இல்ல. இன்னைக்கு இந்த நிலைமைக்கு காரணம் ஒரு வகையில பார்த்தா நீங்களும் தான். அன்னைக்கே இந்த பிரச்சனைய இருக்கிறவங்க கிட்ட பேசியிருந்தா இந்த அளவுக்கு இதை கொண்டு வந்து விட்டுருக்காது அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க. அந்த பிளேட் எடுத்து ஹீரோயின் எதனால கட் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் சொல்றாங்க. இதை கேட்டதுமே இவங்களால மனசளவுல கூட இந்த விஷயத்தை நினைச்சு பார்க்க முடியல. சரி, இருந்தாலும் ஒரு தைரியத்தை வர வச்சுட்டு இப்ப ஹீரோயின் பண்ண மாதிரி பிளேட் எடுத்து நாம கட் பண்ணிக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லி பார்க்க, இதை இவங்க கற்பனையில யோசிச்சு பார்த்தே ஒரு செகண்ட் இவங்களால அதை ஏத்துக்க முடியல. அப்படி கதறி அழுகுறாங்க. அப்படின்னா ஹீரோயின் எந்த அளவுக்கு மனசுக்குள்ள துன்பப்பட்டு இருந்தா, அவன் எவ்வளவு அளவுக்கு ஹீரோயினை இப்படி கொண்டு வந்து விட்டுருக்காங்கிறது இப்பதான் இந்த அன்னிக்கு புரிய வருது. இனி எப்படியாவது ஹீரோயினுக்கு ஒரு நல்ல நீதியை வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தா இந்த மாமனார் என்ன சொல்லியிருப்பாருன்னா, அவர் கொஞ்சம் இந்த நீதி சம்பந்தப்பட்ட புக்குகள் எல்லாம் படிக்கக்கூடிய மனுஷன் தான். ஒரு தப்பு பண்றவன் மட்டும் குற்றவாளி இல்ல, அந்த தப்புக்கு உடந்தையா இருக்கிறவனும் கூட என்ன பொறுத்தவரை குற்றவாளி தான் அப்படிங்கிற மாதிரிலாம் இந்த அன்னிக்கு அட்வைஸ் பண்ணிருக்க. இப்ப அதே முடிவை தான் அவங்க எடுக்கிறாங்க. அவன் வாங்கி கொடுத்த பொருள், யாரு அந்த மாப்பிள்ளையா இருக்கிறவன், அந்த பொருள்ல இருந்து அவனோட போட்டோ முத கொண்டு எரிச்சிடறான். இவனை இப்படிப்பட்ட ஒரு ஒழுங்கீனமா வளர்ந்துருக்கானேங்கிற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. இது ஹீரோயினோட பிரச்சனை மட்டும் இல்ல, இந்த ஹீரோயின் மாதிரியே எவ்வளவோ பெண்கள் இப்படி பாதிக்கப்பட்டிருக்காங்க. இது ஒட்டுமொத்த ஒரு சில பெண் சமூகத்துக்கு இந்த சூழ்நிலை உருவாக்கப்பட்டிருக்கு. காரணம் அவங்க எதிர்த்து பேச முடியாத ஒரு சூழ்நிலை தான் அப்படிங்கிற மாதிரி இந்த அண்ணி நினைக்கிறாங்க. முதல் குரலா நாம இதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்க. இந்த பக்கம் பார்த்தா அந்த புருஷங்காரன் ஹீரோயினுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கறது கூட அவனுக்கு புரிஞ்சுக்கக்கூடிய மனநிலை இல்ல. இந்த டாக்டர் கிட்ட வந்து நானும் என் ஒய்ஃபும் இனி எத்தனை நாட்களுக்கு அப்புறம் பிசிக்கலா சேர்ந்து இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி கேட்க, இத கேட்கிற அந்த டாக்டர் அவங்களுக்கு அவ்வளவு கோபம் வருது. பிளேடா வச்சு 2 இடத்துல கொடூரமான முறையில கிழிச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீ என்ன தைரியம் இருந்தா எங்கிட்ட வந்து இப்படிப்பட்ட ஒரு கேள்வியை கேட்ப? நியாயமா பார்த்தா நீ எல்லாம் ஜெயில தான்டா இருக்கணும். உன் மூஞ்சில கூட நான் முழிக்க ஆசைப்படல. செக்யூரிட்டி கூப்பிட்டு இவனை வெளிய அனுப்ப பாக்குறாங்க. இப்பதான் இவனுக்கு நடந்த விஷயம் என்ன அப்படிங்கிறது தெரிய வருது. இவன் வீட்டுக்கு போக ஹீரோயினோட அண்ணி என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, யார ஆம்பளைங்களும் இன்னைக்கு வீட்டுக்குள்ள வரக்கூடாது. இருந்தாலுமே இந்த ஹீரோயினோட புருஷன் வந்து கோவத்துல கதவை தட்டிக்கிட்டு இருக்கான். ஆனாலும் இந்த அண்ணி கதவை திறக்கவே இல்ல. இப்ப ஹீரோயின் கிட்ட அன்னைக்கே நீ சொன்ன அந்த விஷயங்களை பத்தி எல்லாம் நான் யோசிச்சிருக்கணும், நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன், ஒரு வகையில நீயும் என்ன மன்னிச்சிரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு புக் எடுத்து இந்த தப்புக்கு யாரெல்லாம் உடந்தையா இருக்கிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி சொல்லி முதல் பேரா அவங்க பேரே எழுதுறாங்க. இந்த சைடு பார்த்தா ஹீரோயின் அந்த நோட்டை வாங்கி அவ முதல் பேரா அவங்களோட அம்மா பேரை எழுதுறாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் இந்த பிரச்சனை பத்தி அவங்க அம்மா கிட்ட தான் சொல்லிருப்பாங்க. அவங்க பெருசா எதுவும் கண்டுக்காம இருந்திருப்பாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த அண்ணி அந்த ஹீரோயின் புருஷனை பார்க்க வராங்க. வந்துட்டு நான் அந்த கடவுள்கிட்ட வேண்டது ஒன்னே ஒண்ணுதான், என்னால இனி உனக்கு எதுவுமே ஆயிடக்கூடாதுங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். இதுவே நான் உன்னை பாக்குறது கடைசியா இருந்தா நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆனா அவன் வந்து தான் எந்த தப்புமே பண்ணல, ஒரு கல்யாணமான ஒரு ஆண் இப்படிதான் நடந்துப்பான் அப்படிங்கிற மாதிரி அவன் செஞ்ச தப்ப கூட அவன் சரி அப்படிங்கிற மாதிரி தான் அவன் பேசிக்கிட்டு இருக்கான். கட் பண்ணா அடுத்த நாள் ஹீரோயினுக்கு என்ன நடந்தது, அவங்க எப்படிப்பட்ட பிரச்சனைகளை சந்திச்சாங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே ஒரு துளி கூட யோசிக்காம இந்த அண்ணி அப்படியே வெளிப்படையா சொல்லிடுறாங்க. சரி, இதனால எப்படியும் இந்த பொது மாப்பிள்ளை போலீஸ் ஸ்டேஷன்லயா கொண்டு போய் அரெஸ்ட் பண்ணி வச்சு அவனுக்கு ஏதாவது நீதி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த அண்ணி நினைச்சிருப்பாங்க. ஆனா இந்த மாமனார் என்ன சொல்றாருன்னா, இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையா, சரி ஏதோ தெரியாம பண்ணிட்டான், அதை அப்படியே ஃப்ரீயா எடுத்துட்டு போயிடுங்களேன், இதுக்காக போய் நம்ம குடும்பத்தை உடைச்சு ஒருத்த வாழ்க்கையை கெடுக்க முடியுமா? பெண்கள்னா அப்படிதான் ஒரு சில விஷயங்களை அட்ஜஸ்ட் பண்ணி தான் போயாகணும் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு. தப்பு இப்ப எங்க இருந்து ஆரம்பிக்குதுங்கிறது நமக்கு இதுதான் தெரியுது. ஏன்னா இந்த மாமனாரோட
இந்த மனநிலையில தான் அந்த புது மாப்பிளையும் இருக்கிறான். பெண்கள்லாம் ஒரு சில பிரச்சனைகளை ஈஸியா எடுத்துக்கணும், சண்டை போட்டு ஒரு புருஷன் அடிச்சா கூட அடி வாங்கிக்கணும். ஆனா இது இவங்க அன்னைக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. மாமனாரை எவ்வளவு ஒரு நல்ல மனுஷன் அவங்க நினைச்சிருப்பாங்க, சமைச்சு கொடுத்திருப்பாங்க, வேணுங்கிற சமயத்துக்கு காஃபி போட்டு கொடுத்திருப்பாங்க, மாத்திரை எடுத்து கொடுத்திருப்பாங்க. இப்படி எல்லா வேலைகளுமே அவருக்கு ஃபேவரா செஞ்சுக்கிட்டு இருந்த போது இந்த அண்ணி பெரிய அளவுல தெரிஞ்ச இவங்க இப்போ அவங்களை எதிர்த்து மருமக ஒரு வார்த்தை பேசினா அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இப்பதான் அவரோட ஒரிஜினல் சுயரூபமே இவங்களுக்கு தெரிய வருது. இதை நம்ம இப்படியே விடக்கூடாது, எதிர்த்து போராடணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. இதுக்காக ஹீரோயினை மட்டும் கூப்பிட்டுட்டு இங்கிருந்து வெளியே போக அப்போ இந்த மாமனார் என்ன சொல்றாருன்னா, அப்படி இவங்க எங்க போயிடுவாங்க, எப்படியா இருந்தாலும் திரும்பவும் என்னோட காலில் தான் விழுந்தாகணும், அதுவும் மன்னிப்பு கேட்டு அவங்க வருவாங்களா இல்லையா பாரு அப்படிங்கிற மாதிரி இந்த மூத்த மகன் கிட்ட அவர் சொல்லிட்டு போறாரு. ஆனா அவர் ரொம்ப சாஃப்ட் கார்னர் அப்படிங்கறனால இந்த அப்பாவை எடுத்து பேச முடியல. அவங்க போன ஹீரோயின் திரும்பவும் இந்த இடத்துக்கே வராங்க. அப்போ இந்த அண்ணியோட ஹஸ்பண்ட் என்ன சொல்றாருன்னா, நான் லைஃப்ல எந்த ஒரு விஷயத்துக்குமே எதிர்த்து போராடாமலே இருந்துட்டேன், ஆனா நீ அப்படி இருக்காத, எதுக்குமே தைரியமா பேசு, அதுதான் பெண்களுக்கு ரொம்ப நல்ல விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட. இப்போ இந்த அண்ணி மாமனார் கிட்ட பேசுறதுக்காக உள்ளுக்குள்ள போக, எனக்கு தெரியும் மன்னிப்பு கேட்க தான் வந்திருக்கேங்கிற மாதிரி சொல்ல, இல்ல உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போலான்னு வந்தேன், நான் நடத்த போற இது ஒரு போராட்டமான ஒரு செயல்ங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயினை கூப்பிட்டுட்டு இந்த அண்ணி இங்க இருந்து போயிடுறாங்க. எங்கடா போறாங்கன்னு பார்த்தா இந்த அண்ணியோட தாத்தா ஒரு வக்கீலா இருப்பார், அவரை பாக்குறதுக்கு தான் அவங்க போயிருக்காங்க. இப்படி ஹீரோயினோட லைஃப்ல நடந்த எல்லா விஷயங்களும் சொல்லி இதுக்கு ஏதாவது நீதி கிடைக்குமா, இதை எப்படியா தடுக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அப்போ இந்த பெருசு என்ன சொல்றாருன்னா, ஹீரோயினுக்கு நடந்தது எல்லாமே மன்னிக்க முடியாத ஒரு குற்றம் தான், ஆனா அதை சட்ட ரீதியா நம்மளால எதிர்கொள்ள முடியாது, அப்படிப்பட்ட ஒரு சட்டமும் கிடையாது இப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, வேணும்னா வரதட்சணை ரீதியா நம்ம ஏதாவது பண்ண முடியும், அவங்க குடும்பத்தையே ஜெயிலுக்குள்ள அனுப்ப இது ஒண்ணுதான் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்ல அப்போ ஹீரோயின் இதுக்கு சம்மதம் சொல்லிடுறாங்க. ஆனா அண்ணி அது வேணவே வேணாம் அப்படிங்கிறாங்க. அவங்க செய்யாத ஒரு தப்புக்கு அவங்களை ஜெயிலுக்கு அனுப்புறது எந்த விதத்திலும் நியாயம் இல்ல, அவங்க எந்த தப்பு பண்ணாங்களோ அதுக்கு தான் சரியான நீதி கிடைக்கணுமே தவிர அவங்க செய்யாத ஒரு செயலுக்கு அவங்களை ஜெயிலுக்கு அனுப்புனா நமக்கும் அவங்களுக்கு என்ன வித்தியாசம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்க ஹீரோயினை ஏத்து நிக்கிறாங்க. இருந்தாலும் இந்த வக்கீல கூப்பிட்டு ஹீரோயின் எப்படியோ அந்த கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிட்டாங்க. ஆனா இதுல ஒரு ட்விஸ்ட் என்னன்னு பார்த்தா, இந்த மாமனாரு ஆல்ரெடி எப்படியும் ஹீரோயின் கம்ப்ளைண்ட் கொடுக்க தான் போறா, அதுல இருந்து எஸ்கேப் ஆகணும் அப்படிங்கறதுக்காக அவர் ஏற்கனவே முன்ஜாமீன் வாங்கி வச்சுட்டாப்ல விவரமா. இந்த பிரச்சனையில இருந்து இவங்க ஈஸியா எஸ்கேப் ஆயிட்டாங்க. இது ஹீரோயினால ஏத்துக்கவே முடியல, எப்படியாவது தனக்கு குடும்பம் பண்ண இந்த புருஷங்காரனுக்கு ஒரு தண்டனை வாங்கி கொடுக்கணுமேங்கிற மாதிரி ஹீரோயின் நினைச்சிருப்பாங்க. ஆனா இது எதுவுமே நடக்காம போயிடுது. அப்படியே கட் பண்ணா இந்த சைடு இந்த மாமனாரு புது மாப்பிளையும் கூடவே இந்த அவனோட அண்ணனையும் கூப்பிட்டுட்டு ஒரு இடத்துக்கு போறாரு. அப்படி எங்க தான் போயிருக்காருன்னு பார்த்தா ஹீரோயினோட வீட்டுக்கு போயிருக்காரு. அங்க போயிட்டு உங்களோட பொண்ணு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழணுமா கூடாது, இது உங்க கையில தான் இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு தூக்க மாத்திரைய ஒரு டம்ளர்ல கலந்து இந்த ஆளை குடிக்க சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போன் பண்ணிடுறாப்ல. இந்த நியூஸ் தெரிஞ்சு ஹீரோயின் இந்த இடத்துக்கு வர, சரி ஆல்ரெடி அப்பங்கார என்ன சொல்லுவாப்ல, இனி இதுக்கு மேலையும் நடந்து போச்சு, இந்த பிரச்சனை எல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு இருக்காம நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா சேர்ந்து வாழுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. இதே சமயம் இந்த மாமனாரு உன் பொண்டாட்டி தான் வந்துட்டால, எப்படியாவது அவகிட்ட மன்னிப்பு கேளு, நீ பண்ண தப்பெல்லாம் சரியா போயிடு அப்படிங்கிற மாதிரி இவர் பேசிக்கிட்டு இருக்க. இப்போ இவங்களால எதுவுமே பண்ண முடியல. ஹீரோயினும் இந்த அண்ணியும் திரும்பவும் இதே வீட்டுக்கு வந்துடுறாங்க. இதுல கொடுமையான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தா, எவ்வளவோ பிரச்சனைகள் நடந்துருச்சு, ஆனா அதையெல்லாம் ஒரு சாதாரணமா எடுத்துட்டு போக சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட போய் சமாதானம் பேச சொல்லியிருக்காப்ல இந்த மாமனார். அப்போ ஹீரோயின் என்ன பண்றாங்க, சாரி இந்த அண்ணி என்ன பண்றாங்க, ஹீரோயின் இங்க இருந்து கூட்டு போயிடுறாங்க. அப்படி போகும்போது அந்த பாட்டிமா ஒருத்தங்க இருப்பாங்கல்ல, நீங்க ரெண்டு பேரும் இதுல ஜெயிப்பீங்கன்னு சொல்லி நினைச்சேன், ஆனா நீங்க தோத்துட்டீங்க, நீங்க வெளியே போய் தான் போராடி ஜெயிக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு அவசியமும் கிடையாது, நீங்க வீட்டுக்குள்ளே இவங்களை எதிர்த்து இவங்க பண்ண அந்த தவறுகள் நீங்க சுட்டி காட்டுங்க, அதை வெளிச்சத்துக்கு கொண்டு வாங்க, அதுதான் பெரிய விஷயம், நீங்க இங்கிருந்தே உங்க போராட்டத்தை தொடங்குங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த அன்னிக்கும் ஹீரோயினுக்கும் அந்த பாட்டிமா அட்வைஸ் பண்ண, இது இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு பூஸ்டப்பா அமையுது. சரி எப்படியாவது இந்த பிரச்சனையை வெளியே கொண்டு வரணுமே அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற எல்லா பெண்களையும் வர வச்சு இந்த அண்ணி ஒரு சில கதைகள்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதுலயும் முக்கியமா ஒரு சில விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி இப்ப ஹீரோயினை கூப்பிட்டு பேச சொல்ல, ஹீரோயினோட லைஃப்ல அந்த ஃபர்ஸ்ட் நைட் ரூமுக்குள்ள நடந்த எல்லா விஷயங்களையும் வெளிப்படையா பேச ஆரம்பிக்க, இதை கேட்டதுமே அந்த மாமனாரு குடும்பத்தோட மானமே போயிடுமே அப்படின்னு சொல்லி எழுந்து இங்க இருக்கிற ஆண்களை எல்லாம் அப்பவும் பெண்களை அடக்குமுறையா ஒடுக்குமுறையா வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கிறாப்ல. இதெல்லாம் கேட்டு அந்த குரூப் இங்க இருந்து கலைஞ்சு போக பார்க்க, அப்போ இந்த அண்ணி என்ன சொல்றாங்கன்னா, உங்க பொண்ணு ஒரு டியூஷனுக்கு போனாலோ ஒரு ஸ்கூலுக்கு போனாலோ அங்க ஆண் அப்படிங்கிற ஒரு திமிர்ல எத்தனையோ பேர் தப்பான முறையில் நடந்துக்கிறாங்க, ஏன் நீங்க போனா கூட ஒரு பஸ்ல நிம்மதியா உங்களால போயிட்டு டிராவல் பண்ணிட்டு வர முடியுதா, பக்கத்துல உரசிக்கிட்டு எத்தனை பேர் நிக்கிறாங்க, இதையெல்லாம் எதிர்த்து உங்க யாராலையும் குரல் கொடுக்க முடியல இப்படிங்கிற மாதிரிலாம் பேசி இந்த கூட்டத்தை களைய விடாம இதுக்கு தகுந்த ஒரு நீதி கிடைக்கணுங்கிற மாதிரி சொல்லி இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த மாமனார் என்ன சொல்றாருன்னா, உன் பொண்டாட்டிய நீ அடிச்சு இங்க கூட்டிட்டு வாங்குற மாதிரி சொல்லி இந்த ஹீரோயின் புருஷன் கிட்ட சொல்ல, அவனும் ஹீரோயின் கிட்ட பேச வர. அப்போ ஹீரோயின் ஒரு கட்டத்துல அடிக்க போக இதை தடுக்கிற அண்ணி இவனை காது மேலே பலர்னு வைக்கிறாங்க, நீ செஞ்ச தப்ப உன்னால எப்பவும் உணரவே முடியல, அது தப்பு அப்படிங்கறதே உன்னால புரிஞ்சுக்க முடியல, ஏன்னா அதுதான் ஒரு ஆண்களோட இயல்பான நிலை அப்படிங்கிற மாதிரி நீ உன் மனசுக்குள்ள பிக்ஸ் பண்ணிருக்க, இது ரொம்ப தப்பான விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இவனை கண்டிக்கிறாங்க. கூடவே இதுக்கு கண்டிப்பா ஒரு நாள் இதுக்கு தகுந்த ஒரு நீதி கிடைக்கும், அதுக்கு பெண்களாகிய நாம எல்லாரும் போராடணும் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இவங்க சுதந்திரமா வெளியே வர மாதிரி காமிச்சு இந்த படத்தை முடிக்கிறாங்க. இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பா பெண்களுக்கு உண்டான இந்த மாதிரியான கொடுமைகள் உலகத்துல நடக்குதுதான், அது இல்லைன்னு சொல்லி யாரும்
யாராலையும் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது, கம்ப்ளீட்டா ஒளிஞ்சிடுச்சா அப்படின்னா அதுக்கு வாய்ப்பு இல்ல. கண்டிப்பாக ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ரெண்டு பேருக்கும் சரியான ஒரு நீதி இருக்கணுங்கிறது உண்மைதான். அதே மாதிரி போலியான வரதட்சணை கேஸ்களும் இந்த உலகத்தில் நடந்துட்டு தான் இருக்கு. எத்தனையோ அப்பாவி ஆண்கள், பல குடும்பங்கள் வீணா போனதை நம்ம நியூஸ்லயே பார்த்திருக்கிறோம். பெண் உரிமை என்பது அவங்கள மட்டுமே அவங்க டாப் நீச்சா கொண்டு போய் வச்சுக்கிறதும் அது சரியானது இல்ல. அதே மாதிரி பணம் இருக்கு, அதிகார திமிர் இருக்குன்னு சொல்லி பெண்களை அடக்குமுறை ஒடுக்குமுறை பண்றதும் ஒரு விதத்துல தப்பு தான். மீண்டும் ஒரு வித்தியாசமான கதையில வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.